Daily. Taste the Daily. ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. வந்துட்டு முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த வாசலில் வந்து போட்டு தள்ளி விட்டான்னா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு ரயிலில் இருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கைதானவன் குறித்து வெளியான தகவல்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக மாறியுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த 35 வயது கர்ப்பிணி பெண் திருப்பூரிலிருந்து திருப்பதிக்கு இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் வந்து கொண்டிருந்தார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில் புறப்பட்ட போது வேகமாக வந்து ஏறியவன் மகளிர் கோச்சில் தனியாக இருந்த கர்ப்பிணியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டு இச்சைக்கு இணங்க மறுத்ததால் ரயிலில் இருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்றான். கை, கால், தலை என பலத்த காயங்களுடன் கர்ப்பிணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றத்தில் ஈடுபட்ட கொடூரன் பூஞ்சோலையைச் சேர்ந்த ஹேம்ராஜ் என்பது தெரியவந்தது. கைதான ஹேம்ராஜ் மீது ஏற்கனவே செயின் பறிப்பு, பாலியல் கொலை என பல வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது. அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு காட்பாடியில் இரவு நேரத்தில் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற ஹேம்ராஜ் அப்போது பெண்ணை கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக நடந்திருக்கிறான். இந்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் சிறைக்கு சென்றவன் 11 மாதங்கள் கழித்து மீண்டும் வெளியே வந்திருக்கிறான். ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் ஹேம்ராஜுக்கு சமூக வலைதளம் மூலமாக தீபா என்ற பெண் அறிமுகமாகியிருக்கிறார். கணவனை இழந்த தீபா மீது அக்கறை இருப்பது போல பேசி நல்லவன் போல நடித்த ஹேம்ராஜ் அந்த பெண் ரயில்வே தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பதை அறிந்து தாமும் ரயில்வே பணி தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பதாக நம்ப வைத்திருக்கிறார். அதோடு ரயில்வே பணி தேர்வுக்கான நூல்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய ஹேம்ராஜ் நேரில் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கூறவே சென்னையிலிருந்து குடியாத்தத்திற்கு வந்திருக்கிறார் தீபா. இருவரும் செல்போனிலேயே நெருங்கி பழகிய நிலையில் குடியாத்தத்திற்கு வந்த தீபாவை மலையடிவாரம் பகுதிக்கு அழைத்துச் சென்ற ஹேம்ராஜ் பாலியல் தேவைக்கு பயன்படுத்தியிருக்கிறான். பழகியவன்தானே என நினைத்து பின்னணி ஆபத்தை உணராமல் ஹேம்ராஜின் இச்சைக்கு இணங்கிய நிலையில் வந்த வேலை முடிந்ததும் வேண்டுமென்றே வம்பிழுத்து சண்டை போட்டு சூழலையே வேற மாதிரி மாற்றியிருக்கிறான். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் எல்லை மீறவே கல்லை எடுத்து தீபாவின் தலையில் தூக்கி போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறான் ஹேம்ராஜ். மலையடிவாரத்தில் இருந்த குடியிருப்பு வாசிகள் மறுநாள் தீபாவின் சடலத்தை பார்த்து போலீசாருக்கு தகவல் கூறிய நிலையில் சம்பவ இடத்தில் பதிவான செல்போன் சிக்னல் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஹேம்ராஜை கைது செய்தனர். கைதான ஹேம்ராஜுக்கு காலில் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ள நிலையில் ஜோலார்பேட்டை காவல் நிலைய கழிவறைக்குள் அவன் வழுக்கி விழுந்ததாக போலீஸ் கூறியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த கொலை நிகழ்ந்த நிலையில் ஜெயிலில் இருந்த ஹேம்ராஜ் சமீபத்தில்தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறான். செயின் பறிப்பு, பாலியல் கொலை என தொடர் குற்றத்தில் ஈடுபட்டு வந்தவன் ஜாமீனில் வெளியே வந்தாலும் போலீசார் கண்காணிக்காமல் விட்டது மீண்டும் ஒரு கொடூர நிகழ்வுக்கு காரணமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக எளிதில் தப்பித்து ஓடும் வகையில் ரயில் நிலையங்கள் ரயில்களையே ஸ்பாட் ஆஃப் த கிரைமாக தேர்ந்தெடுத்து திட்டம் போட்டு குற்றச் செயலை அரங்கேற்றும் ஹேம்ராஜை வேலூர் போலீஸ் கண்டுகொள்ளாமல் நடமாடவிட்ட நிலையில்தான் மீண்டும் ரயிலில் ஏறி கர்ப்பிணியை கொலை செய்ய முயற்சிக்கும் அளவுக்கு துணிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் கர்ப்பிணி பயணித்த ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வரும்போது காலை 10:45 மணிதான் என்ற நிலையில் பட்டப்பகலில் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஹேம்ராஜ் சுற்றி திரிந்ததை கூட ரயில்வே போலீசார் கண்காணிக்கவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் ரயிலிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்ற நிலையில் அதிலும் ரயில்வே போலீஸ் கோட்டை விட்டிருக்கிறது. குற்றம் நிகழ்ந்த ஜோலார்பேட்டை முக்கிய ரயில் வழித்தடம் என்ற நிலையில் அங்கேயே எந்த கண்காணிப்பும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக கொடூரனை நடமாட விட்டிருக்கிறது. ஹேம்ராஜ் சம்பந்தப்பட்ட செயின் பறிப்பு வழக்கை காட்பாடி ரயில்வே போலீசாரும் மலையடிவார கொலை வழக்கை குடியாத்தம் போலீசாரும் விசாரித்த நிலையில் இரு காவல் நிலைய போலீசாருமே கடமையை தவறியது கர்ப்பிணி உயிரை பறிக்க முயற்சிக்கும் அளவுக்கு சென்றிருக்கிறது.
ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் போது காப்பாற்ற யாரும் வர முடியாது என்ற தைரியத்தில்தான் இந்த மாதிரி இடங்களை குறிவைத்து குற்றத்தில் ஈடுபட்டு வந்த ஹேம்ராஜின் குரூர எண்ணம் தெரிந்தும் அவனை கண்காணிக்காமல் தவறவிட்டதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. சிறையிலிருந்து வெளியே வந்து 3 மாதம் 4 மாதம் இடைவெளிக்குள்ளாக அடுத்த குற்றச்செயலை அரங்கேற்றும் அளவுக்கு சைக்கோ மனநிலையில் இருந்தவனை கண்காணிப்பில் வைத்திருந்தால் தற்போது கர்ப்பிணிக்கு இந்த கொடூரமே நிகழ்ந்திருக்காது. ஆகையால் பாதுகாப்பிலும் கண்காணிப்பிலும் கோட்டை விட்டு குற்றத்திற்கு ஒரு காரணமாக மாறிய சம்பந்தப்பட்ட வேலூர் போலீசார் மீதும் கூண்டோடு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. Taste the Daily.